மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மன அழுத்தம் என்பதை மறைத்து உங்களுடைய வாழ்க்கையை எத்தனையோ தடவைகள் நீங்கள் வாழ்ந்தீர்கள். மனதிற்குள்ள எது நடந்தாலும் அதனை வெளியில் போய் கூற மாட்டீர்கள். உங்களுக்கு பிடித்த நபர்கள், ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பெற்றோர்கள், யார் எதை செய்தாலும் சிறிது காலங்களும் சிறிது நேரங்களும் நீங்கள் அமைதியாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் பிடித்த நபர்கள் ஏதேனும் செய்யும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அதனை அமைதியாக அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு குணம் உங்களுடைய குணமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். லக்னத்தில் ராகுவின் சஞ்சாரமோ அல்லது சந்திரனின் பலவீனமோ இருந்த காலகட்டங்களில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அத்தனை ஏமாற்றங்களும் துரோகங்களும் அவமானங்கள் அத்தனையுமே அனைத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் புதைத்து வைத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். வாழ்க்கையில உங்களுக்கு ஒவ்வொரு நபர்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு செகண்டிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்தெந்த நபர்கள் எப்படிப்பட்ட துரோகங்களையும் எப்படிப்பட்ட செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டு இருக்கிறார்கள், மற்றவங்களையும் உங்களையும் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்பதையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கங்களையும் நீங்கள் கண்காணித்து கொண்டும் அதை உங்களுடைய மனதிற்குள்ளையும் நீங்கள் ஏற்றி கொண்டே தாங்க இருப்பீங்க. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே நிச்சயமா கூறவும் வேண்டும். ஆனா இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவனித்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் அதனை உடனே நீங்கள் மனதிற்குள் இருப்பதை கேட்க மாட்டீங்க. மனதிற்குள் அதை புதைத்து வைத்து வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். வெளியில் பார்க்கும் பொழுது சிரித்த முகத்தோடு வலம் வந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறிமலையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது வேறு யாருக்குமே தெரியாது. அது உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் அழுது தீர்க்க கூட இடமும் இல்லாமலும் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருந்தீர்கள். அந்த பாரத்தை சுமந்து கொண்டே தினமும் ஒரு போலி முகமுடியோடு வாழ்ந்து நீங்கள் கடந்து வந்த நரக வேதனை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயங்களாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். இது மட்டும் அல்லாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனிமையான ஒரு உணர்வும் உங்களுக்குள்ள நடந்து எதையுமே செய்ய விடாமல், யாரிடனும் சேரவும் விடாமல், எந்த விதமான நல்ல காரியங்களுக்கு கூட போகாதே அப்படின்னு உங்களுடைய ஆள் மனது உங்களிடம் சொல்லிக் கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சில நபர்கள் செய்த துரோகங்களாலும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய ஏமாற்றங்களாலும் எதையும் உங்களால் செய்ய முடியாமல் மனதிற்குள்ள மட்டுமே எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான கவலைகளையும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்துக் கொண்டே தான் இருந்தீர்கள். அதனாலேயே நீங்கள் எதையும் செய்ய முடியாமல் உங்களுடைய மனதை இப்பொழுதும் நீங்கள் வெளிக்காட்டாமல் வைத்துக் கொண்டே தான் இருந்தீர்கள். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? 7ஆம் வீடான களத்திரம் மற்றும் கூட்டுஸ்தானம் பாதிக்கப்பட்ட போது உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்தீர்கள். ஆனால் இதனை நீங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்க கூட மாட்டீங்க. எல்லாரும் நம்மிடம் வந்து பேசுவார்கள், இப்பொழுது ஏன் பேச மாட்டேங்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்தது. பண்டிகைகளும் விசேஷங்களும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்த நேரத்தில் உங்களுக்கு அது பெரும் தனிமையின் கொடுமையவே இதுவரைக்கும் தேடி கொடுத்தது. 4 சுவற்றுக்குள் அமர்ந்து கொண்டு உங்களின் கடந்த கால வாழ்க்கையை மட்டுமே நினைத்து கொண்டு நீங்களே உங்களுக்குள்ள ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டிய அதீதமான தனிமை நிலைமைக்கும் அது உங்களை தள்ளியது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே மறக்க முடியாத சில விஷயங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் எல்லாம் தவறிவிட்டது. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளினால் உங்களின் வாழ்வையே மாற்றியமைக்கக்கூடிய நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு உங்களின் கதிர்வீச்சு போன்ற உழைப்பிற்கு பின் இறுதி நொடியில் உங்களை விட்டு பறிப்போகிவிட்டது. அனைத்து தகுதிகளும் உங்களுக்கே இருந்தும் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சதியாலேயோ அல்லது துரதிருஷ்டவசமான ஒரு சிறிய விஷயங்களாலேயோ அந்த வாய்ப்பு வேறு ஒருவர் கைக்கு சென்று விட்டது. இலக்கின் மிக அருகில் சென்று வெற்றி கோட்டை தொடக்கூடிய நேரத்தில் விழுந்த அந்த ஒரு அடி உங்களின் அத்தனை நம்பிக்கைகளையும் கனவுகளையும் நொறுக்கி போட்ட உங்களின் வாழ்வின் மிக கொடூரமான திருப்பு முனையாகவே அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதையும் நீங்கள் மனதுக்குள்ள நினைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டுமே இருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இதற்கு ஒரு எண்டே கிடையாதா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுதும் தோன்றிக் கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். மேஷம் ராசி ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனதளவில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க யோசித்துக் கொள்வீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பித்து நல்ல ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையில வாழ வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். அதனை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல எல்லாமே தானாகவே தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். வெளியூரில் இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சமூக பணிகளில் ஆந்தரவான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து நீங்கள் தானாகவே செய்து முடிப்பீங்க. பணிகளையும் செய்து முடிப்பீங்க. விவேகமான செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பாராத நபர்களிடமிருந்தே உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். சத்ரு நாசஸ்தானம் ஆக்டிவேட் ஆகப் போவதால் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டிய ரகசிய எதிரிகளும் உங்களின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட துரோகிகளும் தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிடவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் தாங்களாகவே உங்களை விட்டு ஓடி ஒளிவார்கள். ஏனென்றால் உங்களுடைய முன்னேற்றம் அந்த அளவுக்கு மற்றவர்களை எதிரில் கூட நிற்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதை நிச்சயமா தேடி கொடுக்கும். அவர்கள் செய்த சதி வலைகளினாலேயே அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிக்கவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை சுற்றி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஒளிந்து உங்களை யாராலுமே வீழ்த்த முடியாது என்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தி எல்லாத்தையுமே தேடி கொடுக்கும். அதற்கான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். 11ஆம் வீடான காமதேனு மற்றும் இஷ்ட சித்தி ஸ்தானம் முழுமையாக மலர்வதால் நீங்கள் மனதில் நினைத்த அத்தனை நியாயமான ஆசைகளும் நீண்ட நாள் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி கொண்டே தான் இருக்கும். இது நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் ஏக்கத்துடன் பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இனி உங்களுடைய கையில் வந்து விளையாடும். தகுதியான நபருக்கு தகுதியான நேரத்தில் திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் உயர்கல்வி யோகம் மனதிற்குள் இருக்கும் அத்தனை பிரார்த்தனைகளும் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி உங்களை பூரிப்படையவும் வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். லக்னாதிபதி செவ்வாயின் அசாத்திய பலத்தாலும் காலபுருஷனின் முதல் ராசி என்ற ஆதிக்கத்தாலும் நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் இனிமே தொடர் வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவிய ஆரம்பிக்கும். தோல்வி என்ற சொல்லுக்கே உங்களுடைய அகராதியில் இடம் என்பது இருக்காது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களின் வியூகங்களும் துல்லியமாக பழித்து உங்களை வெற்றியாளராகவே மாற்றி கொடுக்கும். இந்த தொடர் வெற்றியானது உங்களை சமுதாயத்தின் உச்சக்கட்ட பதவிக்கோ அல்லது உங்களின் துறையிலோ ஒரு மாபெரும் தலைவனாகவே நிலைநிறுத்தும் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். அது நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். நல்லதுன்னு நினைஞ்சுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.